சிபி தமிழரசு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபிக்கு பார்த்தோம்னா வர்ஷினிக்கு பிரவுக்கும் கல்யாணம் நடக்க போகிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. நிச்சயார்த்தம் நடந்ததில் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் இருக்கவும் அப்போ தமிழ் சொல்கிறாங்க, சிபி எதுக்காக இப்படி இந்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறதுனால வர்ஷினியோட கல்யாணத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் அவங்கள பற்றி தப்பாக நினச்சிக்க மாட்டாளா? நீங்கள் தான் ப்ரோவை பற்றி நல்லாவே விசாரிச்சிங்களா? விசாரித்த வரைக்கும் எல்லாருமே ப்ரோவை பற்றி நல்லா தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க? ப்ரோவு வசதி இல்லாத குடும்பத்தில் உள்ளவங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்களா? அப்படிங்கும்போது என்ன தமிழ் என் கூட இத்தனை நாள் இருந்து கூட நீ இப்படி தப்பாக என்ன புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன ப்ரோவு வசதி இல்லைன்னு சொல்லிவிட்டேன், அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மீறி எனக்கு ப்ரோவு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படவே மாட்டேங்குது. என்னதான் எல்லாருமே ப்ரோவை பற்றி நல்லவன்னு சொன்னாலும் ஆனால் என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் எனக்கு காரணமும் எனக்கு புரியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் கோவம் கண்டிப்பாக ப்ரோவை பற்றி நல்லபடியாகவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ப்ரோவை தான் காட்டுறாங்க. ப்ரோ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நம்ம நினச்ச மாதிரிக்கு இந்த கல்யாணத்தை நிச்சயார்த்த வரைக்கும் கொண்டுட்டு போயாச்சுது. ஆனால் அந்த சிபிக்கு தான் என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அதனால் அந்த கல்யாணத்தில் சிபியால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு பிரபு சொல்லவும் இது கேட்டதுமே சிபியோட அம்மா அதுதான் பிரபு இப்படி சொல்லிட்டு இருக்கிற, இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படிங்கும்போது ஆனால் நீ கவலைப்படாதம்மா. ஆனால் அந்த கல்யாணத்தில் ஜானு அம்மா முடிவு எடுத்துட்டாங்களா, அதுதான் நம்மளுக்கு வேணும். நம்ம பழிவாங்க வந்தது ஜானுவை தானே, ஆனால் அவங்களுடைய மனசே நம்ம கவர்ந்தாச்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு முழு விருப்பம் தான். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நம்ம அதுக்காக அமைதியாக இருந்துடக்கூடாது. நம்ம இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் கூடுதலாக பண்ணணும். நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனடியாகவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. வர்ஷினி கழுத்தில் நான் தாலியை கட்டணும், அதுக்கு பிறகு அந்த ஜானுவையும் அந்த குடும்பத்தையும் நான் ஆட்டி படைக்கணும் அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாரு பிரபு நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. ஏன்னா அந்த குடும்பத்திலேயே ஜானு தான் எல்லாமே, அவங்களே நம்ம நம்ப வச்சாச்சு. அதுக்கப்புறம் நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பிரபு எதுக்காக ஜானுவோட குடும்பத்தை பழி வாங்கணும், ஜானுவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்களுக்குள்ள என்ன ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பிரபுங்க பார்த்தோம்னா இசை அவங்க எப்படியும் வர்ஷினிக்கும் பிரபுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஏன்னா வர்ஷினி ஆசைப்பட்டது பிரபு தான். அது மட்டும் இல்லாமல் பிரபுவும் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கணேஷுக்கு தமிழ் ஜெயராணியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் இதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு எந்த வித பலனும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த தமிழை நம்ம மிரட்டலான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தமிழ் என்னன்னா நம்மளை மிரட்டிட்டு இருக்கிறால. இப்போ இது எதுக்காவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இந்த தமிழுக்கும் ஜெயராணிக்கும். அதனால தான் தமிழ் ஜெயராணியை இந்த குடும்பத்துக்குள்ளே அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறா போலுக்கு. எல்லாமே பிளான் பண்ணி தான் செஞ்சுட்டு இருந்திருக்கிறா. ஆனால் இதை புரியாமல் நம்ம தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேசன் நினைக்கவும் எப்படினாலும் சரி தான் வர்ஷினிக்கு என் பையன் செய்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரபு இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துடவே கூடாது. ஆனால் இது தமிழ் விட மாட்டால, தமிழ் என்ன சொன்னாலும் அதை கண்ணை முடிக்கிட்டு இந்த ஜானுவத்தையும் கெட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இந்த ஜெயராணியோட பொண்ணு தமிழ் தான் அப்படிங்கிற உண்மையை நம்ம எப்படியாவது ஜானுவத்தை கிட்ட தெரியப்படுத்தணும். ஆனால் அதுக்கு பிறகு தமிழை அவங்க உடனடியாகவே வீட்டை விட்டு அனுப்பிவிடணும். இதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே அமுதா வராங்க. வந்ததுமே என்னங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ரொம்ப யோசனையோடு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனையா எல்லாம் தலைக்கு மேலே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னங்க உளறிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இந்த தமிழ் யார் தெரியுமா அப்படிங்கும்போது யாரு சிபியோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும் போது உனக்கு அவ்வளோதான் தெரியும், ஜெயராணியோட பொண்ணுங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கவும் இது கெட்டதுமே அமுதா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஜெயராணியோட பொண்ணா தமிழ் அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நான் எப்படியாவது அவளை மிரட்டலாம்னு சொல்லி பார்த்தோம்னா அவள் என்ன மிரட்டிட்டு இருக்கிறா. இதனால தான் அந்த ஜெயராணியை அந்த குடும்பத்துக்குள்ள அழைச்சிட்டு வருவதுக்காக தமிழ் இந்த மாதிரிக்கு எல்லாம் பண்ணியிருக்கிற அப்படிங்கவும் இது கேட்டதுமே அமுதா அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எதுக்காக அமைதியா இருக்கிறீங்க, இப்ப மட்டும் நம்ம இந்த விஷயத்தை பத்தி சொன்னோம்னா அடுத்த நிமிஷமே தமிழை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க ஜானுவத்தை. நீங்கள் எதுக்காக சொல்லாமல் இருக்கிறீங்க, அது மட்டுமா உங்கள் தங்கச்சி மீனாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஏற்கனவே தமிழை கண்டா மீனாவுக்கும் பிடிக்காது. இப்போ ஜெயராணியோட பொண்ணு தான் தமிழுங்கிற விஷயம் மட்டும் மீனாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போகிறோம், அடுத்த நிமிஷமே என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அந்த தமிழை பற்றி உனக்கு தெரியாதா என்ன, அவள் தான் நாடகக்காரியாச்சே.
இந்த விஷயத்தை பற்றி நான் நேரடியாக தமிழ்கிட்டே சொல்லும் போது அவள் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னா, என்கிட்டயே வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், உனக்கு தைரியம் இருந்தால் நீ இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லிக்க அப்படிங்கவும், என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, தமிழ் இந்த அளவுக்கு சொல்கிறாள் அப்படிங்கும்போது உடனே ஆமான்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக்காக தமிழ்கிட்ட தான் சொன்னதையும் அதுக்கு தமிழ் பதிலடி கொடுத்ததையும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ணணும்னா அப்புறமா நம்மளுக்கு எதிராக நம்மளுக்கு ஏதாவது இது முடிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இந்த வீட்டு வாரிசுன்னு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறமா இந்த சொத்து எல்லாத்துக்கும் அவளும் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவா. ஏற்கனவே வந்து சிபியை கெட்டினால இந்த சொத்துக்கு அவளுக்கு வந்து சொந்தக்காரியாக தான் இருக்கிறா. ஆனால் இந்த வீட்டு வாரிசுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அதனால தான் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ இதில் இவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்குதா, நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு கரெக்டு தாங்க, அந்த தமிழ் லேஸ்பட்டவ கிடையாது. அவள் எப்படியாவது வந்து நடித்து எடுத்து அவள் வந்து ஜானவத்தோட மனசே மாற்றிடுவா. அவள் அந்த அளவுக்கு தில்லாலங்கடி தான். அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கவும், அதாவது ஜெயராணியோட பொண்ணு தான் தமிழுங்கிற விஷயத்தை எப்படியாவது ஜானவத்தை கிட்ட தெரியப்படுத்தணும். ஆனாலும் வந்து அது நம்மளுக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது, சாதகமாக அமையணும். அதே நேரத்தில் அந்த விஷயம் தெரிய வரும்போது அடுத்த நிமிஷமே ஜானவத்தை வந்து தமிழை வீட்டை விட்டு துரத்தி விடணும். அந்த மாதிரிக்கு ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணணும். அதுக்கு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், அப்படியான அமுதாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா சிபியையும் தமிழே தான் காட்டுறாங்க. அப்போ சிபி வழக்கம் போல் அவங்க கட்டில் படுக்க வரும்போது தமிழ் வந்து சோபால படுக்கிறதுக்காக போகவும், உடனே சிபி வந்து தமிழை பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன தமிழ், நீ எதுக்காக அதில் படுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, நீ என் பக்கத்தில் கட்டிலே படுக்கலாம் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உடனே ஓடோடி வராங்க. அப்போ சிபி வந்து பார்த்தோம்னா தமிழுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு கோடு மாதிரிக்கு ஒன்று போடுறாங்க. இங்கே பாரு, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியாங்க சரி நான் அப்படியே படுத்துக்கிடுது, ஆனால் நைட்டு தூக்கத்தில் கை கால் படும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னது கை கால் படுமா, அப்போ நீயே கட்டில் படுத்துக்கம்மா, நான் கீழே படுத்துக்கிடுது அப்படிங்கும்போது உடனே தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கவும், உடனே வந்து சிபியும் தமிழும் படுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ரொமான்ஸ் ஏற்படுது. அடுத்த நாள் ஆனதுமே பார்க்கும்போது இங்கே கணேஷையும் அவங்க தமிழே தான் காட்டுறாங்க. அப்போ கணேஷ் உடனே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற இந்த ஆட்டத்துக்குலாம் சீக்கிரமாக நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு நினைக்கவும், தமிழ் வந்து பார்த்தோம்னா என்னதான் கணேஷ் கிட்ட வந்து அவங்க வெறுப்பேற்றுற மாதிரிக்கு பேசினாலும் ஆனால் தமிழோட மனசில் வந்து ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்மளை பற்றின உண்மையாக அவர் கண்டுபிடிச்சிடாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து இந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய அம்மா ஜெயராணி கிட்ட போய் சொல்கிறாங்க. அம்மா நான் யாருங்கிறத அந்த கணேஷ் வந்து கண்டுபிடிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்லவும், என்ன தமிழ் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நான் வந்து உன்னுடைய பொண்ணுங்கிற விஷயத்த கணேஷ் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாருமா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு நான் வந்து அவர்கிட்ட மிரட்டின மாதிரிக்கு நான் சவால் விட்டனால அவர் இந்த விஷயத்தை பற்றி இந்த ஜானம்மா கிட்ட சொல்லலை. ஆனால் அதுக்காக அப்படியே இருப்பார்னு சொல்லி நம்ப முடியாது. ஏன்னா எப்போனாலும் என்னை பற்றின விஷயத்த அவர் ஜானு அம்மா கிட்ட சொல்லுவார் அப்படிங்கவும், இதை கிட்டதுமே ஜெயராணி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இதனால வந்து உன் வாழ்க்கையை நாசமாயிருமே, அது மட்டும் இல்லாமல் மீனா அன்னைக்கு ஏற்கனவே உன்னை கண்டா பிடிக்காது, இப்போ என்னுடைய பொண்ணு தான் நீ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அம்மா கிட்ட நீ பொய் சொல்லி தான் அந்த குடும்பத்துக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கிற அப்படிங்கிற விஷயத்த அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் தாங்கிக்கிட மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அதுதான் எனக்கும் தெரியல. சரிம்மா நீ கவலைப்படாது அப்படிங்கும்போது, எப்படி தமிழ் நான் கவலைப்படாமல் இருக்க முடியும், இவ்வளோ பெரிய விஷயத்த அந்த கணேஷ் கண்டுபிடிச்சிட்டானே, அவனால தான் அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள், இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா என்ன ஆக போதோ தெரியல அப்படிங்கவும் தமிழ் வந்து நீ கவலைப்படாதமா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.